பாமுகம் பாட்டுவில் அண்ணன் தமிழ் வானில் ஊடாக உறவுகளின் இணைய வருவது வாழ்வின் உண்மை தோப்போடு கந்தசாமி சேகர் அவர்கள். வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் வாணியக்காக்கும் மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க உற்சாகம் தானே வாணியக்கா? ஆமாம், நீங்கள்? ஆமாம், உற்சாகம். நன்றி. ஆம், இன்று காலை சிந்தனை படைத்த அனைத்து படைப்பாளருக்கும் மற்றும் இன்றைய நாளில் படைப்புகள் படைக்கும் அனைவருக்கும் மற்றும் காலை தோப்பாளருக்கும் மற்றும் இன்றைய நாளில் படைக்கும் சிறுவர்களின் படைப்புகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் வாழ் உண்மைக்கு செல்வோம். அதோடு பாமுக டிவியின் சமூக ஒருங்கிசைக்கும் ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2025 மற்றும் சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதமும் இந்த பாமுகத்தின் அதையும் நாம் எடுத்துக்கொண்டு வாழ் உண்மைக்கு செல்வோம். ஆம், வாழ் உண்மை 267வது வாரத்துக்கான தலைப்பு கொண்டாட்டங்கள். சமகாலத்தில் கொண்டாட்டங்கள் செய்யும் போது தவிக்க வேண்டியவை எவை, சிந்திக்க வேண்டியவை எவை, உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமுக டிவி வாழ் உண்மை நிகழ்வில் மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள அன்பு அழைக்கின்ற முறைகளே. ஆம், முறை தருகிறேன். வாழ் உண்மை 267வது தலைப்பு கொண்டாட்டங்கள். சமகாலத்தில் கொண்டாட்டங்கள் செய்யும் போது தவிக்க வேண்டியவை எவை, சிந்திக்க வேண்டியது எவை, உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமுக டிவி வாழ் உண்மை மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள அன்பால் அழைக்கணும்வர்களே. ஆம், அன்பானவர்களே, மீண்டும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது இப்போத்த காலத்துக்கு தக்க மாதிரி நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு என்னென்றால், பல இடங்களில் உங்களுக்கு தெரியும் இப்போது நடக்கும் கொண்டாட்டங்களில் சிலவற்றை கடந்த காலங்களில் பிழை விட்டிருப்போம். ஆனால் அது எதுவுமே பிழை விட்டால் அதை திருத்திக் கொள்வதுதான் வாழ்ந்த நல்ல இது. ஆனால் நான் இது சிந்திப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு அதில் கொண்டு வர. மனங்களையும் எடுத்துக்கொள்ளாதீங்கள். அதை கடந்து வந்த காலங்களில் நடந்திருந்தால் இனி வரும் கால சந்ததிகளுக்காவது நாம் இதில் 4 பேர் ஒரு பயந்து கொண்டு இதில் இனிமேல் செய்ய போகிற நீங்கள் யாராவது சிந்தித்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் பல பக்கங்கள் எனது பக்கங்களில் நான் பார்த்துக்கிறேன். பல இடங்களில் பல பேர் சொன்னதையும் அதை வச்சுத்தான் இதை கொண்டு வரேன். ஏனென்றால் இப்போ வருங்கால சந்தேகத்திற்கு இது பல பக்கங்களில் பல பாதிப்பையும் கொடுக்கும். மத சமூகத்துக்குள்ளே அது ஒரு ஒற்றுமைக்கு கொடுக்காதுன்றதுதான் கடைசியில் நடந்த அந்த பக்கங்களை. மற்றது இதில் 267 தலைப்பேடு போட்டுக்கிறேன். நான் எழுதியிருந்த முதல் 265 மன்னிக்கவும். என்னடா அது நான் 2 தலைப்பு இப்போ இடைவெளி 1.5 மாதம் விட்டிருந்தேன். 65 வரையும் தான் அதை செய்திருந்தேன் நான். அப்போ அது நான் 60 வாரம் 64 என்று போட்டிருந்தேன். இந்த முறை 65 அதில் தலைப்பு போட்டிருந்தேன். அது மாற்றி விடல. 67 தான் 267வது தலைப்பு தான் இது இந்த வாரம். ஆம், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அனுபவங்களை கொண்டாங்க சுருக்கமாக இதை என்னென்னா 4 பேருக்கு பயந்து கொள்வோம். உங்களோட கருத்துக்கள், உங்களோட சிந்தனை அல்லது நீங்கள் பார்க்கும் மற்ற அனுபவங்கள்ல ஏன்னா இனி வருங்கால சந்தைக்கு அதை எப்படி கொண்டு போகணுன்றதை இது தேவையானதை கொண்டு வாருங்கள். இதில் பயந்து கொள்வோம். வணக்கம் வஜிதா மோட்டவர்களையும் வாழ்வுமை அன்பை வரவேற்கணும். நன்றி இணைந்ததுக்கு. மற்றது இதில் ஒன்றையும் சொல்லி நினைக்காங்க. ஏன்னா சென்ற வாரத்தை சொல்ல மறந்து விட்டேன். என் உறவுகள் ஒன்றரை மாதம் நான் அது சில காரணங்களால் எடுக்க வேண்டி வந்தது. அதில் கேட்ட உறவுகளுக்கும் மற்றது அதில் சொல்ல மறந்து விட்டேன். அதை கேட்ட கொண்டு வந்து எனக்கு கேட்ட உறவுகளுக்கும் நன்றி. ஆம், நீங்க தொடருங்க உங்களோட பக்கத்து வஜிதா மோட்டர். நீங்க எப்படியான கொண்டாட்டங்களை கேட்கின்றீர்கள்? கூடுதலா இது திருமணங்களை இதை நான் என் பார்வையில கொண்டு வந்தது. ஏனென்றால் சில கொண்டாட்டங்கள் சாதிக்க வேண்டிய, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்றை சுருக்கமாக உங்களுக்கு திருமணம் செய்யும் போது அதிகமா அதுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நல்ல அந்த பக்கம் கூட பக்கம். ஏனென்றா திருமணங்கள் செய்யும் போது கூடுதலா இப்ப நாங்க சொல்லி நான் கொஞ்சம் பேருக்கு இப்ப பிறந்த நாள் சில பேர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் பேர் இங்க புலம்பை நாட்டு கொண்டு இருக்கோம். புலம்பை நாடு ஏன்டா இந்த தான் நாங்கள் வாழ்ற இடத்துல கூட கொண்டு வருவோம். இதை அதுதான் நான் பார்த்தேன். நான் ஏனென்றால் இப்போ பிறந்த நாடுகள் அதை வந்து கொஞ்சம் பேருக்கு சொல்லி செய்கிறது அது அவை விருப்பம் அல்ல வசதிக்கு தக்க மாதிரியாவே செய்வியாம். அல்லது சில கொண்டாட்டங்கள் தேவையில்லாத செய்யறது வேற விஷயம். அதாவது திருமணத்துக்குள்ள நீங்க கூடுதலா கொண்டிருந்தீங்கன்னா இல்லாம என்னண்டா திருமணத்துல இப்ப சொல்லி
செய்யும் போது சில பேர் கொஞ்சம் பேருக்குள்ள செய்வேன், சில பேர் கூட பேரை செய்வேன், சில பேர் தெரியாத பேருக்கு எல்லாம் சொல்லுவேன். ஆனா சில பேர் சொல்லியும் தெரியாதவைக்கு எல்லாம் சொல்லுவோம். அந்த என்னன்னு சொன்னா திருமணம் ஒரு தாங்க இந்த அதுக்கான விளக்கத்தை கொஞ்சம் தந்துக்கிறேன், அதுக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த திருமணத்துக்குள்ள கூடுதலா செய்யும் போது இப்ப பல இடங்களை நான் பார்க்கும்போது பலவற்று பக்கங்கள்ல அறிந்து மற்றும் நான் பார்வையில பார்த்ததையும் தான் இதை கொண்டு வரேன். என்றால் அந்த திருமணம் என்றது ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த காலங்களில் இவ்வளவு ஒரு திருமணம் என்றால் ஒரு பல சேர்ந்து அந்த சொந்தங்கள் பந்தங்கள் என்று பல பேரோட தன்னைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு அடுத்த வருந்த சந்ததி வந்து அடுத்த ஒரு முதல் அடி வைக்க போறீங்க இந்த வாழ்க்கையில. அப்ப அதுக்கு தன்னைக்காக வேண்ட குடும்ப விருப்பம் நினைச்சிருந்த ஒரு சூழல்கள் அப்படியா இருக்கலாம், அது அவேண்ட விருப்பம். ஆனா சில பேர் வசதி இருந்தும் அல்லது ஒரு இது தெரிந்து நினைப்பது சில விஷயங்கள் நாங்கள் வந்து இன்னும் விட்டு கொடுக்கல என்று வாழ்க்கையில இருந்தோம் என்றால் வருங்கால சந்ததிக்கு இவ்வளவு பாதிப்பை தான் கொடுக்கும். அப்ப அதால நாங்க அந்த திருமணத்துக்கு எப்படி அதை சொல்லி செய்ய அவை விருப்பமா இருந்தாலும் அது வந்து தவிக்கிறோம். அது நீங்க கருத்தை கேட்டீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க என்னன்னு சொன்னா திருமணம் என்று சொல்லி நாங்க இப்ப புலம்பெயர்ந்த நாட்டு நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா உதாரணமாக நாங்க திருமண வீட்டுக்கு அழைக்கும் போதும் உறவினர்களை விட நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். இங்கு உறவினர்கள் என்று சொன்னா எல்லோருக்கும் உறவினர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. புலம்பெயர்ந்த நாடுகள் ஒரு சிலவர்களுக்கு இருக்கலாம், அக்கா தங்கச்சி சித்தப்பாண்டு குடும்பங்கள் பெருசாக இருக்கு. என்ன பொறுத்தவரையில மிச்சம் குறைய இருக்கிறார்கள் இந்த உறவுகள் உறவினர்கள். அப்ப நான் யாரை தெரிவு செய்து கொள்ள வேணும்? எனது நண்பர்களையும் எனது அந்த திருமணம் செய்யக்கூடிய பிள்ளையோட நண்பர்களையும் சேர்த்து நான் திருமணத்தை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். எனது வீட்டில் 2 திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. மூத்த குழந்தைக்கு நான் திருமணம் செய்யும் பொழுது எனக்கு தெரிந்தவர்களை கூப்பிட்டு ஆடம்பரமாக இல்லாமல் சாதாரணமாக எனது தெரிந்தவர்களை கூப்பிட்டு நான் அதை திருமணம் செய்து அந்த திருமணத்தை நடத்தியிருந்தேன். அதில் திருப்தி அடைந்தார்கள். 2வது குழந்தைக்கு திருமணம் செய்யும் பொழுது மிகவும் வேதனைகளையும் சில உறவுகள் குடும்பங்களாக பழகுகின்ற உறவுகள் வேதனைப்பட்டதையும் நான் அறியக்கூடியதாக இருந்தது. காரணம் கொரோனா நேரத்தில் அந்த குழந்தையின் திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது அந்த நகர சபையினால் ஒரு குறிப்பிட்டவர்களைத்தான் வீட்டுக்குள்ள எடுக்கலாம் ஒரு சட்டம் இருந்தது. மண்டபம் எடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எனது குழந்தைகளும் அந்த மாப்பிள்ளை பகுதியில் அவங்களோட குழந்தைகளையும் தவிர யாருமே இல்லை. எனது மகனின் ஒரு நண்பரை அவர் அழைக்காம வந்திருந்தார். அந்த குழந்தையின் நண்பி ஒருவரும் அழைக்காம வந்திருந்தார். அவளை தவிர யாருமே இல்லை. நான் சென்ற வாரம் கூட ஒரு உறவினர் வீட்டுக்கு போகும் பொழுது கூட அவர்கள் சிறிய வேதனைப்பட்டார்கள். நீங்கள் தூக்கி வளர்த்த குழந்தைகள் திருமணத்தில் பேசாமல் முடித்து விட்டோம் என்று. நான் சரியா இன்னும் அந்த பழியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். எனது நண்பிகள் அவ்வளவு அன்பாக எனது குடும்பமாக கலந்து கொள்கின்ற அவர்கள் அந்த திருமணத்துக்கு எனது நண்பிகள் சிலர் வந்து திடீரென்று நாங்கள் அதை ஆயத்தப்படுத்தி விட்டோம். உணவுப் பொருட்களை கூட செய்து தந்து போட்டு நின்று போட்டு போகும் பொழுது எனக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. மீண்டும் நான் கேட்டேன், ஒரு 2 பேரை பேசாமல் எடுத்துக்கொள்வோமா, ஒரு 5-6 பேரை எடுத்துக்கொள்வோமான்னு. அவருக்கு அந்த குழந்தைகளும் விரும்பவில்லை, அந்த சூழ்நிலையும் இடம் கொடுக்கவில்லை. அதுக்கு பிறகு ஒரு கோல் எடுத்து செய்வோம் என்று சொன்னார்கள். அதையும் நான் விரும்பவில்லை. அதுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை ஒரு ஆடம்பரமாக நான் செய்வதற்கு நான் விரும்பவில்லை. இது எனது வீட்டில் நடந்த ஒரு விடயம். ஆனால் நான் எனது கணவனின் குடும்பத்தவர்கள் நிறைய பேர் பிரித்தானியாவில் வாழ்கின்றார்கள். அங்க அடிக்கடி திருமணங்கள் நடக்கும். அந்த இடத்துக்கு போகும் பொழுது ஆடம்பரங்கள் அதிகமாக இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆடம்பரம் இருக்கிறது. எனது மார்க்கத்தை கடந்து அந்த திருமணங்கள் நவீனத்தின் முறையில் சென்ற வாரம் ஒரு திருமணம் நடந்தது. எங்களோட விடயம் மாதிரி நடைபெற்றது. சில திருமணங்கள் நடக்கும் போது இது 2 பக்கமும் இல்லை.
எந்த எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒன்று. பெண்ணை பாட்டு படிச்சு கூட்டிக் கொண்டு மேடை கேத்தி கொண்டு பின்னால அது யார் இருக்கிறார்கள்? அப்படி இல்லை. பின்னுக்கு சட்டையை பிடிச்சு கொண்டு எந்த மார்க்கத்துல சொல்லுது போக சொல்லி வெண்ட சட்டை ஒரு 5 கிலோமீட்டருக்கு நீளம் இருக்குது சட்ட துணி. அத இழுத்து கொண்டு போய் பெண்ணை கொண்டு ஏத்துறார்கள். எந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு? இந்து மதத்தில் சொல்லுகின்றதா? அதிகமாக கிறிஸ்தவர்கள் அப்படி செய்வதை பார்த்திருக்கிறேன். அதுவும் ஒரு அரச குடும்பத்தில் திருமணத்தில் தான் அப்படி நடைவதை நாங்கள் கண்ணார பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது எல்லாமே கூட்டாக போய்விட்டது. அது திருமணம் என்று சொல்வதற்கு இல்லை, அங்க முக்கியப்படுத்துவது. இப்ப வந்த மனிதர்களை அழைத்தவர்கள் என்ன செய்யறார்கள்? அவங்கள பாட்டுக்கே இருப்பார்கள். அந்த ஒரு வடையும் ஒரு கேட்டும் ஒரு ரோலும் வந்து வரும் போன உடனே அதுக்கு பிறகு எதுவுமே இல்லை, அங்க ஒன்றுமே இல்லை. இங்கு பெண்ட அம்மா கூட, இப்ப நான் பெண் அம்மாவா இருந்தா, பெண் அப்பா அம்மாவாக இருந்தா கூட நான் ஆடை மாற்றிக்கொண்டு அதுக்கேற்ற சட்டு கலர் பெண்ண அந்த அதே கலர் சட்டையும் அதே கலர் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு, அது வெட்டியா இருந்தாலும் சரி, சாரியாக இருந்தாலும் சரி, பாவடையாக இருந்தாலும் கட்டிக்கொண்டு நான் போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கின்றனே தவிர அந்த வந்த உறவுகளை நான் கவனிக்கின்றேன். அவர்களுக்கு ஒரு வடை போயிருக்கிறா, ஒரு சட்னி போயிருக்கிறா, அவங்க அந்த மேசையில போய் நீங்க வந்திருக்கிறீங்க எங்க அழைப்பை ஏற்று ஒரு நன்றி சொல்வோமா என்ற உணர்வுகள் கூட இல்லாத அளவுக்கு தான் திருமணங்கள் நடந்து கொண்டு அது களையப்பட வேண்டும். கூடுதலான இடங்களை நீங்க பார்த்த இடத்துல அப்படி இருக்கின்றது. ஆமா, எத்தனையோ பேரு கேட்டு கேளாம. இப்ப என்னோட திருமணத்துக்கு, இங்கு நடந்த திருமணத்துக்கு நானும் என்னோட நண்பியும் போயிருந்தோம். ஆரம்பத்துல ஒரு வடையின் சம்பளம் ஒரு சட்னியும் வருது. அப்ப அதுக்கு பிறகு 2-3 பேரும் எங்கட மேசையில வந்து ஜாயின் பண்ணாங்க. பக்கத்துல இருக்கிற எங்கட ஊரு, எங்கட கிராமத்தை சேர்ந்து. அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு வந்த எனது நண்பிக்கு வந்துட்ட எங்களுக்கு சங்கடமாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு தந்தது எல்லாம் ஒன்றொன்று ஒரு தட்டு நிறைய வந்தது. அவங்களுக்கு வந்து 1/2 மணித்தாலும் 1 மணித்தாலமா போயிட்டு 1.5 மணித்தாலமா போயிட்டு யாருமே இல்லை. அப்ப எங்களுக்கு அவங்கள வைத்துக் கொண்டு எங்களுக்கு இறங்குது இல்லை, எங்களுக்கு சாப்பிட கஷ்டமா இருந்தது. ஏன்னா தெரிந்தவர்கள். அப்ப நாங்க என்ன செய்தோம்? இல்ல பரவாயில்ல, ஆளு கொண்டு எடுத்து சாப்பிடுவோம். அது சாப்பிடும் காட்டிலும் யாருமே வரல. சாப்பாடு லைனுக்கு போய் நின்று தட்டை தூக்கி கொண்டு சாப்பாட்டை எடுக்க காட்டிலும் யாருமே அந்த மேசைக்கு வரல. ஏன் அவர்களை அழைக்கின்றார்கள்? எதுக்காக அழைக்கின்றீர்கள்? அதுக்காக கூடி எங்களோட கல்யாணத்துக்கு 300 பேர் வந்து 400 பேர் வந்து பெருமையா சொல்வதை வர 10 பேரை கூப்பிட்டு அழகாக கவனிக்கல, அழகாக கவனிக்கல. அது அடுத்தது கல்யாண நேரத்துல என்ன சம்பானியா ஓப்பன் பண்ணி உச்சு பறக்குறது எந்த சமயத்துல இல்ல. விருப்பம் இல்ல சேகர், விருப்பம் இல்ல. நீங்க கொண்டு வந்தது நீங்க ஒருவர் பாக்குறதுக்காக நாங்க அப்படி வாழ முடியுமா? நான் கேட்குது. எங்களுக்கு இருக்குது உங்களோட ஒரு கல்யாணம் என்பது ஒரு புனிதமான ஒரு சடங்கு, ஒரு ஒப்பந்தம். அது எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் ஒரு புனிதமான அழகிய முறையில் அந்த குடும்பம் ஒரு கணவனும் ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாழ அந்த சந்ததியை உருவாக்க சந்தோஷமா இருக்கணும். அந்த நாள் மற்றவர்களும் சந்தோஷமா இருக்கணும். என்ன சாராயத்தை ஊத்தி படப்பட திறந்து அந்த கல்யாணத்தை தொடங்குறது. அப்ப மயக்கத்தெல்லாம் உங்களுக்கு குடும்பம் யோசித்து பாருங்கள். இல்ல, நான் இதை சொல்லவில்லை. இது சமூகத்தின் சீர்கேட்டுக்கான அடித்தளம். உண்மையில் அது எந்த சமயத்துல எந்த கல்ச்சர்ல செய்தாலும் சரி, வெள்ளக்காரனே செய்யவில்லை. அதை நாங்க தான் அதை கொண்டு வந்திருக்கின்றோம். பெண்ணை தூக்கி கொண்டு போட்டு பிடாரண்டு போடுறது, பாட்டு படிச்சு ஆடிக்கொண்டு தூக்கி கொண்டு மாப்பிள்ளை தூக்கி கொண்டு போட்டு பிடாரில போடுறது மனவரையில. அதெல்லாம் எந்த கல்ச்சர்ல இருக்கிறது? அது நாங்க படத்துல பார்த்து வேற கலாச்சாரத்துங்களை இணைச்சி பூட்டி ஏதாவது கல்யாணம் இப்படி சொன்னதுண்டு. ஒருவர் இங்கு நடந்தார்கள், அப்படி செய்வதை என்ன பொறுத்த வரையில எத்தனையோ ஏழைகள் உண்மையில செய்யுங்க திருமணத்தை அழகான முறையில சாதாரண முறையில செஞ்சுட்டு எத்தனையோ அநாத பெட்டிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்குது, கிழக்கு மாகாணத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அந்த ஏழைகளுக்கு ஒரு நேரம் 2 நேர உணவுக்கான ஸ்பான்சர் எடுத்துக்கொள்ளுங்களேன், மாட்டிட்டு போவாங்களே. கூடுதலா நடக்கிறது சேகர் எங்க நடக்குது. பேருக்கு கொடுக்குறாங்களே தவிர இதுக்கு நாங்க கோடிக்கணக்கில் செலவழிப்பு. ஒரு திருமணத்துக்கு நாங்க போயிருந்தோம், ஹெலிகாப்டர்ல வந்து
ஒரு ஒரு நீர் இந்த ஒரு ஸ்விமிங் பாத்த அவங்க குத்தகைக்கு எடுத்து அதுல ரோஜா பூ எல்லாம் போட்டு அதுக்குள்ள பெண்ணு மாப்பிள்ளையும் வந்து இறங்குறார்கள். அழகான ஆடைகளை போட்டு வந்து தண்ணிக்குள்ள இறங்குறார்கள். இது நாம இந்த கலாச்சார சீரழிவு இல்லையா? இது ஒரு ஆணும் பெண்ணும் நலஞ்ச உடுப்போட உங்களுக்கு பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா? ஒரு ஆணும் பெண்ணும் அதான் சொன்னோமே இப்ப வந்து அதாவது விருப்பத்துல ஒரு ஆள் இன்று செஞ்சுட்டான்னா அடுத்தவர் இன்னொரு விருப்பம் என்று கலாச்சார சீரழிவுகளை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. விருப்பம் என்று சொல்லிக் கொண்டு பணம் இருப்பது எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் எவ்வாறு நாங்கள் ஒரு ஒரு ஆண் ஒரு சகோதரனோட பிறந்திருந்தா கூட ஒரு குளியல் அறையை மறைத்து இரவையில குளிக்கின்ற பண்பாடு உள்ள நாங்கள் பெண்ணும் ஆணும் அந்த கல்யாண உறுப்போடு நலஞ்சு 2 பேரும் வாராங்க பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. அதான் சொன்னேன். இப்ப அதான் இந்த தலைப்புக்கு கண்ணு என்னன்னா அது உங்களோட பார்வையில நீங்க பார்த்து சொல்றீங்க. பார்வையில் அது சமூக சீரழிவு என்று சொல்கின்றேன். அதுக்கு அம்மாவும் அப்பாவும் கை கட்டி அம்மா அப்பாவும் அந்த பிள்ளை நனைந்து கொண்டு வருகிறது. ஒரு கணவன் ரசிக்க வேண்டிய உடம்பை ஒரு மனைவி ரசிக்க வேண்டிய உடம்பை ஊரவன் எல்லாம் ரசிக்கின்றார்கள். எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளாம நாங்க அதுக்குள்ள தாயின் தகப்பன் என்று கை தட்டி கொண்டு வருகின்றார். இது எல்லாம் கலாச்சார சீரழிவுகள். இப்ப இருக்கிற குழந்தைகள் அதை விரும்புவார்களே இல்லை. பெற்றோர்கள் எனது குழந்தையின் வயதில் இருக்கின்றவர்கள் யாரும் அதை விரும்ப போறல. இந்த குழந்தைகள் யாரும் அப்படியான விடயங்களை விரும்பாதீர்கள். அந்த குழந்தைகள் உண்மை சொல்கிறேன். உங்கள் குழந்தைகள் நீங்க விரும்புற பெற்றோர்கள் நான் இப்படி செய்யவில்லை. எனது ஆசைகளை நாம் பிள்ளைக்கு மூலமாக திணிக்க பார்க்கின்றேன். அல்லது மற்றவை விட நாங்கள் பொருளா இப்போ இந்த கல்யாணம் இப்படி நடந்தது ரெண்டு மற்றவை கதைக்கு போகணும்ன்றதுக்காண்டி அப்படி சில கொண்டு போய்தான் இன்னைக்கு பெரிய முறிவுகள் திருமணம் ஆகி கொஞ்ச நாள்ல முறிவு வர்றதுக்கான போயிடும். அதுகளை இப்ப நாங்க அந்த சமூக சீரழிவுகளை உங்களுக்கு நட்டிக்க உரிமை இருக்கு, எனக்கு நட்டிக்க உரிமை இருக்கு. அந்த சமூகத்தை இங்கு நாங்க செய்ய முடியாது, இங்கு செய்ய முடியாது. ஆனா தாயகத்தில் நாங்கள் இருக்கும்போது அதை கேட்டுத்தான் அந்த வட்டத்துக்கு உறவுகளுக்குள்ள நடந்த உறவுகள் கண்டிப்பா அடுத்தது இன்னொன்று என்னன்னு சொன்னா இந்த அழைக்கின்றது போகும் பொழுது அவங்களோட பொருளாதார இப்ப தாயகத்தில் நிறைய பேர் அழைப்பார்கள். எங்கட பகுதிகளில் 3 விதமாக அழைத்துக் கொள்வார்கள் அந்த திருமணத்துல. அதை நான் பார்த்து அது அவங்களோட பொருளாதார சிக்கலாகவும் இருக்கலாம், இடவசதிகள் இல்ல. மதுராண்டி கல்யாணம் ஒன்று இருக்கு. அதுக்கு அயலவர்களை தூரத்தில் இருப்பவர்களையும் உறவுகளையும் அழைப்பார்கள். உறவுகளை எங்களோட கல்யாணத்துல முதல் நாள் மதுரண்டி கல்யாணம் கட்டாயம் நடக்கும். எங்களோட ஒரு சமூக குடும்பத்தை உறவினர்களை அறிமுகப்படுத்துறது. இப்ப எனக்கு என்ன மச்சி மதினி ஆக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரியாது நிறைய பேர். அப்ப நிறைய குடும்பங்கள் அழைத்திருப்பாங்க. இங்கும் நடக்குது சொல்லி எங்களோட சமூகத்துல கட்டாயம் அது கல்யாணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மாப்பிள்ளை உறவுகளை அழைத்து கொண்டு பெண் உறவுகள் அழைத்து இருப்பார்கள். மாப்பிள்ளை வரமாட்டார், மாப்பிள்ளையோட அம்மாவும் வரமாட்டார், மற்ற உறவுகள் எல்லோரும் வருவார்கள். வந்து பெண்ணுக்கு மதுரொண்டி போட்டு அந்த உறவுகளை அறிமுகப்படுத்தும் தெரியல. அந்த முதல் அந்த பொண்ணூறு கண்டு முதல் உண்டு செவியம் அது 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 கேள்விப்பட்டிருப்பீங்க. பொண்ணூறு கண்டு கல்யாணம் ஒரு சின்ன இதா கொஞ்சம் பேருக்குள்ள செய்யற அந்த அயலவர்கள் கட்டாயம் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். அந்த கல்யாணத்துல அறிமுகப்படுத்தல அப்ப இவங்க முதல் அறிமுகப்படுத்துவார்கள். இல்ல இல்ல நீங்க தாலியே இல்லையே, நாங்க தாலி கட்டுவதில்லை. எங்களுக்கு
ம், ம். எங்களுக்கு எங்கட மாப்பிள்ளை அதான் இன்னொன்று அது முதல் நீங்க ஆரம்பத்தை சொல்லும் போது நான் தடுக்க கூடாது, நீங்க உங்களோட இதை கொண்டு விட்டேன்னா, பட் நீங்க சொல்லுங்க புலமை நாட்டுல உறவுகள் குறைவண்டு, உறவுகள்லாம் கூடி இருக்கு இப்ப கூட, உறவுகள் இப்ப கதைக்காம கொள்ளாம உறவுகள் இல்ல, உறவுகள் இருந்தார்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் இல்லையான்னு சொல்லலாம். ஏனென்றால் இல்லையாம இருக்கிறவ குறைவாக எண்ணு கணக்கில் எடுக்கலாம் முடியும். நீங்க சொன்ன இது உறவுகள் குறைஞ்சாக்கலாம், என்ன உறவுகள் இல்லாதாக்கலாம் கூட உண்டு. ஆனால் இப்போது எந்த நாட்டிலுமே உறவுகள் கூட ஒழிய, ஆனால் அங்க முறிவுகள்லாம் கூடுதலா இருக்குது. அந்த ஒரு சொந்த உறவுகளா இருந்தாலும் அந்த கதைக்காம அல்லது ஒரு சின்ன பிரச்சனைகளால பிரச்சனை ஏன்னா பிள்ளைய கதைக்க விடாமல் அப்படியானது எல்லாம் ஒழிய வந்த ஒழிய அதெல்லாம் ஒரு காலம் விட்டுட்டோம். ஏன்னா இந்த கொரோனா வந்து ஒரு பாடம் படிப்பிச்சது. மனிதனுக்கு எந்த காலமே எப்பவுமே நிரந்தரம் இல்லை, எப்பயாவது இன்னும் ஒன்று நடக்கலாம்ன்றது காட்டினது. ஆனா அதுக்கு பிறகு இணைந்து நின்றாமல் இதே பிரச்சனையா, அதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு தான். நீங்க சொல்லுங்க. எல்லா எல்லா சமூகத்திலையும் சீர்கழிவுகள் கூடிவிட்டது. இப்ப அது எந்த சமூகம் ஒன்று இல்லை. நான் பார்த்த அளவுக்கு இப்ப 2-3 திருமணத்துக்கு நான் எனது உறவுகள் லண்டனில் போயிருந்தேன். உண்மையிலே அந்த உணவுக்கு அந்த ஆக்களை வரவேற்கிறத விட அந்த ஆடம்பரத்துக்கு அவங்க கொண்டு வர அந்த புகைப்படத்துக்கு கொடுக்கின்ற அந்த புகைப்படத்துக்கு அவர்களை கூட்டி வந்து அந்த ஆல்பத்தை தூக்கி போட்டா யாரும் பார்க்க போறல. புகைப்படத்தை வைக்கிறது திருமணம் முடிஞ்ச பிறகு புகைப்படத்தை வைக்கிறது என்ன செய்யறது? அப்ப பாருங்க, யாரையுமே அந்த வாராக்களை வாங்க வெல்கம் பண்றதுக்கு ஆக்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிக்கா எடுத்தாங்களா கேட்கறதுக்கு ஒரு ஆக்கள் இருப்போமா? அத வந்திருக்கிறாங்க எங்களை நம்பி, நாங்க அழைச்சி வந்திருக்கோம் அந்த மேசைக்கு போய் தேங்க்ஸ் பண்றதுக்கு. அடுத்தது இன்னொரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அதுவும் பிரித்தானியாவில் தான் பார்த்திருந்தேன். 2 இந்த உண்டியல் மாதிரி சைட்ல 2 பெட்டி. அந்த அன்பளிப்புக்கு கல்யாணத்துக்கு போறாங்க, யாரும் சும்மா போறாங்க. அடுத்தது நீங்க பாக்ஸ் கொண்டு வர வேணாம், அந்த காட்டிலே அடிக்கிறார்கள். பாக்ஸ் கிஃப்ட் நீங்க ஏத்துக்கொள்றது இல்லையா? இதெல்லாம் என்ன காட்டுகின்றது சேகர்? ஒரு அன்பளிப்பு என்பது ஒரு ஒரு ஒவ்வொரு ஆக்கள வருமானத்தை பொறுத்தது அன்பளிப்புகள் என்பது. உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வேலை செய்யாதவருக்கு கொடுக்க முடியாது. வேலை எல்லாம் இருக்கிறவங்க இப்ப நாங்க பணத்துக்காக நாங்க ஆக்களை அழைக்கின்றோம், அன்பளிப்புக்காக அழைக்கின்றோம். புது வாழ்க்கை துவங்க ஒரு வாழ்த்து மற்றொரு சந்தோஷம், ஒரு சந்தோஷத்துக்காகத்தான் நாங்க எங்களை அழைத்து நாளைக்கு இந்த ரோட்ல ஒரு சாட்சியும் கூட பாருங்க. கூடி கொண்டு போறதை விட இந்த கல்யாணம் முடிச்சு கூடி கொண்டு போறாங்களே என்று சொல்லி ஒரு அறிமுகம் தான் அது, அறிமுகப்படுத்த. மற்றது அதை பாருங்க, கொஞ்சம் பேருக்கு சில பேர் செய்து போட்டு போறீங்க. அதுதான் இந்த கன முறிவுகள் வந்தது காரணம் என்னென்னா, அது கொஞ்சம் பேருக்கு செய்த உடனே இது கன பேர் அது ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக்க கன பேருக்கு தன்னைக்கு அந்த பிரிவு வந்தாலும் கூட அங்க 2 பக்கமும் ஒரு தட்டு மாறு, மாப்பிள்ளை விட்டுக்கண்ணு பொம்பளை விட்டுக்கண்ணு அந்த கல்யாணம் செய்த வைக்கி கட்டாயம் தட்டும். போலா பேருக்கு முன்னால நாங்க தண்டது, இதெல்லாம் சமாளிச்சு கண்டிப்பா போகணும் என்ற எண்ணம் கூட அதுல வந்து சேர வைக்கும். இது கொஞ்சம் காரணம் என்னன்னா பெற்றோர்களின் மூப்பு நுழைவு, ஆடம்பர கூத்து. அடுத்தது பெண்கள் அந்த பிள்ளைகள விருப்பு வெறுப்புகளை நாங்க தெரியாமைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே போல நான் கேட்கிறேன், இந்த இதுக்குத்தான் மெயினா நான் கொண்டு வந்தேன் தலைப்பு. ஏனென்றால் நான் பல இடத்துல பார்த்துறேன், இந்த கொஞ்சம் பேர் எடுத்தா சொல்லுவோம் பிள்ளைகள விருப்பத்துக்கு பிள்ளைகள் விரும்பி சொல்லி செய்கிறோம் அவையெல்லாம் அந்த அன்றைய சொல்லி போட்டு அது பிள்ளைன்ற விருப்பத்துக்கு செய்கிறோம் சரி. ஆனா அந்த தெரியும் இப்ப உறவுகள்ல இங்க கூடுதலான பேர் இருந்தாலும் அந்த வயது போனாக்கள் கூடுதலான பேர் கேட்க சில பேர் கொஞ்சம் பேர் விட்டு செய்வியோம், அப்படியானவே விட்டு செய்ய நல்லா பழங்கிருப்பேன், நல்லா பழகிருப்பேன். ஆனால் இப்போ என்ன அந்த இப்ப கதைக்காம விட இல்லையாண்டு இல்லை, கதைக்காம விட்டாமலும் இல்லை, சும்மா கொஞ்சம் பேருக்கு செய்யறாண்டு அது தெரிஞ்சு செய்ய அந்த வயது போனாக்கள் எல்லாம் கூடுதலான பேர் இருந்தாலும் நான் பல இடத்துல பார்த்துக்கிறேன். அவியல் இருக்கிற காலம் கொஞ்ச காலமும், மற்றது அவியல் வந்து ஒருத்தர் இப்படி சின்னல இருந்து இந்த பிள்ளைய பார்த்து பார்த்து வந்தனான் மற்றும் இந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்க இல்லையாண்டு அந்த அங்க நல்ல காரியம் நடக்க இங்க வயது போனவே அல்லது
எவ்வளவு பேர் கவலைப்படுறீங்க. அப்ப கவலைப்படைக்க நீங்க கொஞ்சம் பேருக்கு வச்சு உங்களோட ஆடம்பரத்துக்கான இப்ப பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நினைச்சா அதை பண்ண கண்டிப்பா சொல்லி செய்வீங்க. இது பிள்ளைன்ற விருப்பம் சொல்லி போட்டு தாங்கள் அந்த என்ன ஆணவமும் அதிகாரத்தையும் வச்சுக்கொண்டு நான் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் அப்படி பல இடங்கள் நடக்கிறது. உங்களோட உணர்வுகளையும் எந்த உணர்வுகளையும் மதிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. இல்ல 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 என்ன சமூகத்தை வருங்கால உங்களோட கல்யாணம் நடந்தா உங்களோட லைஃப் எத்தனை உழுவுதுன்னா எனக்கு தேவை. உங்களோட லைக் நான் இப்ப இந்த பேஸ்புக்ல போட போறேன், நான் ஏத்த போறேன், அனுப்ப போறேன் போட்ட வாழ்க்கை எத்தனை லைக் எத்தனை விரல் அது ஒரு தலைப்பு கொண்டு வரும். அதுதான் மேம்படுத்தப்படுகிறதே கல்யாணத்துக்கு. மற்றபடி உணர்வுகள் வாழ்க்கையை கொண்டு லைக் போடுது. அது லைக் வந்து தான் வாழ்க்கை கொண்டு போகுது. இல்லை என்ன லைக் பண்ணாதான் இப்ப கொண்டு போகுது. அப்படிதான் இது பாக்குறீங்க. இந்த திருமணம் என்னன்றான ஒரு வாழ்க்கையை அப்படி கொண்டு போயிடலாம். அது இந்த வாழ்க்கை அது வாழ்க்கை அதாலதான் முறைவுகள் ஏற்படுகின்றது. நாங்க அதை சரியாக நாங்க பெற்றோர்களின் அந்த விருப்பு வெறுப்புகள் அடுத்த எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அழகான ஒரு தலைப்பு பேசக்கூடிய ஒரு தலைப்பு போனா கதைக்க போகலாம். நானும் பல பக்கத்தை தொட்டு சொன்னீங்க, பல பக்கத்தை தொட்டி சொன்ன நீங்கள் உண்மையில அது சிறப்பு. நேரம் நன்றி சேகர். நேரம் எடுத்தாலும் நம்பிக்கையில் அது என்னடா அது உண்மை. நீங்க கூட அதுவும் கூட உதாரணமா 2 திருமணம் கூட வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க அதை வெளிப்படுத்திருந்தீங்க. அந்த கால சூழலுக்கு தக்க மாதிரி அந்த கொரோனா காலத்துல கண்டிப்பா அது சட்டத்தின்படி கூட அதுக்கான பேர் கொண்டு கூட கூடாது காலங்கள் இருந்தது. அப்ப அது செய்யும் போது மனவேதனை தான் வேதனை பேருந்து உறவுகள் கேட்கும் போது சொன்னாலும் அவைக்கு விளங்கும். சில பேர் விளங்கி கொள்ளுவோம், மட்டும் சில பேர் சொல்லுவோம் இல்ல ரெண்டாலும் அங்கே வைக்க சொன்னீங்களானே வைக்க சொன்னீங்களானே எனக்கு சொல்லலையே என்று அது ஒரு சின்ன முடிவு இருந்தார். கண்டிப்பா அப்படியெல்லாம் வருகிறது. உண்மை உண்மை தொட்டி சொன்னீங்க, சிறப்பு. நன்றி வைத்தவர்கள். அது அடுத்த உறவு எல்லாரும் நின்றால் ஒரு முறை வாருங்கள், சுருக்கமாக எடுத்துக்கொள்வோம். என்ன நேரம் கூடத்தான் போவோம், நாங்கள் இன்னொரு முறையும் எடுத்துக்கொள்வோம். தலைப்பு வேணுமெண்டா நாங்கள் நீங்கள் யாரும் நேரத்தை நான் அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த டைமுக்குள்ளேயே கண்டிப்பாக தருகிறேன். ஏன்னா அது கட்டாயமாக நான் கடைப்பிடிக்கணும். எனக்கு அந்த டைமை மாற்றி தந்ததுக்கும் நன்றி. இந்த நான் நேரத்தை சொல்கிறேன். உண்மை உறவுகளே, யாரும் நீங்கள் என்னடா இது பேச வேண்டியது இப்போ இந்த காலம் நடக்கும் சம்பவங்கள் நீங்கள் போய் சென்று வந்திருப்பீங்கள். வைத்தாமன்ற சொன்ன மாதிரி உண்மையாக உபசரிக்கு இப்போ எல்லாம் சரியான சில இடங்களில் பார்த்துக்கிறோம். உண்மையை நடக்கும். முதல் வந்தவைக்கு அப்படியே தாண்டு போட்டு விடுவோம். பேருந்து கொஞ்சம் சென்று வந்தாலும் கூட அந்த மதிய உணவுக்கு முதல் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் வரையும் கண்டிப்பாக அதை ஒரு ஒழுங்கு செய்து விட்டால் இன்னார அவைய செய்யத்தான் வேணும். நான் பார்த்துக்கிறேன் சில இடங்களில் கடந்த காலங்களில் இப்படிதான் உறவு இரண்டாவது சில பேர் அந்த சில உறவை கதைப்பியும் சில பேர் கதைக்க மாட்டோம். அங்க பொறுப்பு கொடுத்த இடத்துல அந்த அவையெல்லாம் அந்த இது நடத்துறோம்னு சொன்னா சில இடத்துக்கு கொண்டு போனோம். அப்படியே பக்கத்துல முந்தி ஒரு 2 வருடம் 3 வருடங்கள் முதல் நடந்தது. அப்ப நான் யோசிச்சேன் அதுதான் உலகம். இனி வரும் காலங்கள் யாரும் சிந்திப்பிய வேண்டுதான் அப்படின்ட்டு நானும் அப்படியே பொறுமையா விட்டது. உண்மை இது இப்போ பல இடங்களில் இந்த பக்கங்கள் குறைஞ்சு கொண்டு போகிறது. என்னடா திருமணங்கம்ன்றது பல பேர் 2 பேர் விரும்பி நடக்கும் போது அந்த இந்த பக்கங்களில் உள்ள உறவுகளும் 2 பக்க உறவுகளும் எப்படியோ அவையோட வாழ்ந்தவை மற்றது அன்றாட காண்றவ அவைகள் எல்லாம் ஒரு இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்க வைக்க அது சொல்லலையே என்று சொன்னால் அது மனம் கண்டிப்பாக எப்பவுமே அது ரெண்டு இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகள் திருமணம் செய்து போய் அந்த கிராமத்தில் நம்ம வாழ போறோம்னு சொன்னால் அந்த கிராமத்தில் அது நடந்து கொண்டு கேட்க அந்த பிள்ளைகளுக்கு முன்னால மனம் அந்த வயது போன என்ற மனங்கள் எல்லாம் வேதனைக்குள்ளாக்குவோம். என்னடா அந்த முதலிருந்து பழகினதானே இப்படி சொல்லலையேண்டு ஒரு மனம்தான். அப்படி நாம் சிந்திக்கணும். வருங்கால சந்தைக்காவது எங்கட மனங்களை மாற்றணும். இது அதான் சொன்னோமே, கூடுதலாக பிள்ளைகள்லேருந்து ஒரு சாட்டுத்தான் போடுறது. பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் கூடுதலாக பெற்றோர்கள்லாம் இதுக்குள்ளே நிற்கிறீங்க கூடுதலான திருமணங்கள்ல. ஆனால் எல்லாம் இப்போ பேச்சு திருமணங்கள் குறைவாக இருந்தாலும் காதலித்து திருமணங்கள் நடக்க அது அங்கேயும் அதுக்கு உள்ளேயும் பெற்றோர்கள்லாம் கூடுதலான தங்களோட இதில் என்னடா வித்தியாசமாச்சு ஒன்று மற்றவைக்கு தக்க மாதிரி நாங்கள் வித்தியாசமாச்சு ஒன்று கொண்டு நடக்கிற இடங்களும் இருக்குது.
ஆம், ஏதோ அவையவே விருப்பம் அவையவே குடும்பத்தில் நடக்கிறது அதே விருப்பம். ஆனால் வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் வருங்கால இப்ப நீங்க இருக்க உங்களோட பார்வையில நீங்க செத்துட்டு போறீங்க. ஆனா உங்களோட பிள்ளைகள் பேருந்து வாழ்ந்து வரைக்க அங்கதான் அந்த பிள்ளைகளும் அந்த நேரம் யோசிப்போம். ஏன்னா நாங்கள் இப்ப கடந்து புலம்பெயர்ந்து வந்து இப்ப 50 வருஷம் பேர் வாழ்ந்த காலத்துக்கு அந்த முதல் வாழ்ந்த 10 வருடம் வேறு ஒரு வாழ்க்கையா இருக்கும். பிறகு வாழ்ந்த 10 வருடம் அது அது அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமமா 20 வருடம் இப்ப கடந்த 10 வருடங்களுக்கு முதல் என்று சொல்லலாம் ஒரு அக்கிரமத்துக்கு முதல் அக்கிரமமான செயல்கள் போய்கொண்டு இந்த குடும்ப பிரிவுகள் எத்தனையோ ரெண்டு பக்க உறவுகளுக்கு தொடர்புகள் எவ்வளவோ இதா போய்கொண்டிருந்தது. அப்ப அந்த வினையெல்லாம் இப்ப இப்ப வேதனை பல இடங்கள்ல என்ன என்று சொல்றது கனவு இடங்கள்ல பிள்ளைகளுக்கு இன்னும் அந்த வரையில வரையில் எண்ணிக்கொண்டு சொல்லிக் கொண்டு இருப்போம் மொழியா. ஆனால் அதுக்குதான செயல்கள் இல்லை. அது ஏன்னா நாங்கள் விட்ட பிள்ளைகள். ஆனால் எதிரியாவது இனிமேல் காலங்களில் வர்ற சந்ததிகளுக்கு ஆண்டி செய்கிற திருமணங்களையாவது ஒழுங்கா செய்வோம் என்ற பக்கமும் சிந்திக்கிறதில்லை. அது சில பேர் தான் செய்கிறார்கள். ஆனால் அதால் நான் சிந்திப்பாக்க தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு வந்தேன். நீங்களும் யாரும் நிற்கிறார்கள் இதில் பயிர விரும்பினா பயிர்ந்து கொள்ளுங்கள். இது சிந்திப்பதற்காகத்தான் நான் இந்த தலைப்படுத்திக் கொண்டேன். ஏனென்றா இனி வரும் காலங்களில் அது பல வீட்டு மனங்களில் வேதனைப்படும். சில சமயம் என்ன தங்களால் இது கொண்டு இப்படி திருமணம் பெருசா செய்ய அதுதான் நிறைய பேர் விருப்பம். இப்போ உங்களுக்கு பல பேர் தான் வேணுமெண்டா அது நீங்கள் பல பேருக்கு செய்யலாம். ஆனால் வந்தவையை வடிவசரிக்கிறது அதுவும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ பல இடத்துல அப்படியே நீங்கள் சொல்லி கொண்டு போய் எல்லாமே நடக்கிறது அப்படியே கண் முன்னால் வருது. அப்படியே எல்லாருக்கும் இப்போ மற்ற வேறு உறவுகளும் வந்தால் தான் நீங்களும் அந்த பக்கங்களை தொட்டு செல்லலாம். அது கடைசியில் எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் அதுக்கிடையில் நீங்கள் அப்படி இல்லாட்டி அரைமறையிலேண்டா வைத்தாம்பட்டவர்களை நீங்கள் வேறு எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. உங்களோட பக்கம் இதுகளை சொல்லுங்கள், அனுபவங்களை நானும் எடுத்துக்கொள்வோம். அதுக்கிடையில் வாணியக்கா உங்களோட பக்கம் டென்மார்க்கு என்ன லண்டனில் என்ன மாதிரி உங்களோட இப்பத்த கால உங்களோட பக்கம் எது தவிக்க வேண்டியது இது சிந்திக்க வேண்டியது திருமணம் செய்ய அந்த பக்கத்தையும் நான் வாணியக்கா லண்டன் பக்கத்தையும் கேட்டுக்கொண்டு வேறு ரோவல் நிற்கிறீங்க யாரும் பயிர விரும்பினால் வந்து அதை கேட்குறவர்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மை இதை நான் இந்த தலைப்பெடுக்கும் போது கொஞ்சம் இதை எடுத்து கொண்டு வந்து நான் ஏன்டா பல இடங்களில் பார்த்து நான் பல பக்கங்கள் நடந்து கொண்டு போகிறது இன்னும் நடக்க போகுது. நடந்து கொண்டு தான் வேறு கண்டிப்பாக ஏன்னடா எங்கேயும் பாருங்கள் முறிவுகள் அதிகம், இந்த விரிசல்கள் அதிகரித்து சென்று போன காலங்கள் இருக்கு. பேருந்து உணர்ந்து திருந்தினவையும் இருக்கிறீங்க. இன்னும் சுருக்கி கொண்டு சுருக்கமாக ஃபேமிலியை கொண்டு போகிறவையும் இருக்கிறோம். ஆனால் அது இருக்கேக்க உங்களுக்கு தெரியல. நீங்கள் இல்லாத காலம் அந்த வருங்கால சந்ததிகளுக்கு தான் பெரிய பாதிப்பு. அதை சிந்திக்காம ஏன்னா அந்த நான் என்ற ஆதிக்கமும் நான் என்ற அகங்காரங்களும் எங்களோட இருக்க அது எங்களை நாங்கள் செய்து போட்டு போடுவோம். ஆனால் வருங்கால சந்ததிகள் அது அவையில் அந்த அதைத்தான் மட்டும் சிந்திப்பார்கள். ஆனால் அவையிலும் சில பேர் வந்து பிள்ளைகளை சொல்லி செய்வியம். பிள்ளைகளும் லேசப்பட்ட இல்லை, பிள்ளைகளுக்கும் தெரியும் பல அனுபவத்தோட என்னடா பெற்றோர்கள் நாங்கள் வாழ்ந்த எங்களோட வாழ்ந்த வாழ்க்கை மற்ற ஒளி சூழல் வாழ்க்கை எல்லாம் தெரிஞ்சுதான் அவை நன்றியோம். ஆனால் அதுக்குள்ளேயும் நாங்கள் உள்ளட்டு பெற்றோர் மாதிரி தன்றதும் இருக்குது பல இடங்களில். அப்போ அதால் நான் இதை கொண்டு வந்தேன். ஆனால் அது எந்த பார்வையில் நான் அதை கொண்டுறதுக்கு முதல் காரணமும் இதுதான். ஏன்னா அந்த சில பேர் சின்னலேருந்து அந்த கிராமத்தில் பார்த்து வந்து இருப்போம். அந்த பிள்ளை வளர்ந்து வந்து எல்லாம் காய்ச்சி கொண்டு இருப்போம். ஆனால் அது சும்மா ஒரு சில பேர் அப்படி செய்கிறோம், சில பேர் இப்படி செய்கிறோம்ன்றக்காண்டி அந்த அவைகளை தெரிஞ்ச கூட பழைய நாட்களுக்கு முன்னால் அது மற்ற கல்யாணம். ஆமாம், இதில் நான் அதையும் சொல்லலாம். நீங்கள் மற்ற பிறந்த நாள் அல்லது சாந்தியோடு அது எதுவாக இருந்தாலும் அதுவும் கூட விருப்பம். நீங்கள் எப்படியும் செய்துட்டு போங்க. அது இந்த பிறந்த நாள் இல்லாட்டி அடுத்த பிறந்த நாள் அதுக்கு அடுத்த பிறந்த நாள் ஏதோ ஒன்று வரும். ஆனால் இது கல்யாணம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ற ஒரு முதல் வாழ்க்கை, அந்த திருமணமாகி ஒரு முதல் வாழ்க்கைக்கு போய்க்க
நாம் எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அந்த பணம் வந்தப்பவும் பணத்தை கொண்டு தந்து பணத்தால் ஒன்றும் சேர்க்க இயலாது. பணத்தால் யாரும் சொல்லலாம் பணம் தான் வாழ்க்கை முக்கியம்னு சொன்னாலும் அந்த பணத்தால் பிரிஞ்சிருக்கிறவே சேர்க்கவே இயலாது. ஏன்னா அது வாழ்க்கை இல்லை, வாழ்க்கைக்கு வராது. ஆனால் நாங்கள் எது கொடுக்கணுமோ முக்கியம் அந்த வாழ்த்துன்னு சொன்னால் இப்போ அது குறைவாக இருந்தாலும் அந்த அவையில் அந்த 4 பேர் அவையிலோட புழங்கினவை மட்டங்கள் நோவாத அளவுக்கு நாங்கள் நோவாவதுன்ற அந்த ஒரு அவையின் மனங்கள் இப்படி ஒரு பிள்ளை இந்த நல்ல காரியம் நடக்க அது தக்க மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அது சிலதளவு சொல்ல இயலாது. ஏன்னா சில பிடிவாதங்கள் மாறாதானே எங்களோட சமூகத்தில் என்றாலும் அதுகள் இருக்கும். என்றாலும் வருங்கால சந்ததிக்காக நாங்கள் சிலவற்றை இழந்து போகத்தான் விட்டு கொடுத்து வருங்காலம் நல்ல குடும்பம் என்றால் அதுக்கு தன்னெல்லாம் அது இனி வருங்கால அந்த திருமணம் செய்யும் போது அந்த உங்களோட சொந்த உறவுகளுக்கு அல்லது பழையின யாராக இருந்தாலும் இவையாக இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே உள்ளவை அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் இதுவரை என்ன எங்கேயோ எல்லாம் தூர இடத்துலேருந்து வருவோம். ஆனால் அது பக்கத்தில் இருக்கிறவைக்கு தண்ணி இல்லைன்னா அது ஒரு மனங்கள் ஒரு இதுதானே. அவைக்கும் மட்டுமில்லை அந்த பிள்ளைகளுக்கும் பாதிப்பு தான். மற்ற அந்த சொல்லாமல் இருக்கிற அவைக்கும் பாதிப்பு தான். அதுக்காக தான் இந்த தலைப்படுத்தி கொண்டேன். முடிஞ்ச அளவுக்கு அதான் என்ன சொல்லுது மற்ற கொண்டாட்டங்கள் வேறு அது எப்பவும் ஒன்று முறை செய்து விட்டு போகலாம் அல்லது அடுத்த முறை விரும்பினால எப்பவும் செய்யலாம். ஆனால் திருமணம்ன்றது இருக்காதானே அந்த திருமணம். அப்போ அதனால் அதையும் சொல்ல நான் சில பேர் இப்போ ஒரு திருமணம் என்று சொல்ல இல்லாது 2 3 அப்படி அதுக்காண்டி நான் அது பக்கத்து தொட்டு செல்லையில் ரெண்டாலும் அந்த முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு தீங்கான செயல் பிள்ளைகள் கூடுதலாக பிள்ளைகள் விரும்புகிறது இல்லை. பிள்ளைகள் இப்போ ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுமென்று அது இருக்கும் அவைகளுக்குள்ள. அது இருந்தால் அது அவைகளுக்கு சொல்லி சிலதுகளை செல்லலாம். ஓகே நீங்கள் சமூகத்துக்கு இப்படி தான் பேர் நீங்கள் சொன்னாடி 2 பேரும் என்ன ஈரோடு போல் வந்து தண்டு அது உண்மையில் அது ஒரு சில பேர் செய்கிறத நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாது. ரெண்டாவது சில பேர் ரெண்டாவது எங்கே அந்த சாந்தி வீட்டுக்குள்ள எப்படி ஒருவர் இப்படி செய்யணும்னா இன்னும் வித்தியாசமாக பழகிட்டு என்ன கப்பல் என்ன இதில் ஹெலிகாப்டர் குதிரை வண்டி அது இதுண்டு வித்தியாசமாக கொண்டு வந்து வைக்கிறேன். அப்போ அதே மாதிரி கல்யாண வீட்டுக்கு என்னத்தை வேறு வண்டி செய்யலாம் வித்தியாசமாக செய்யறாண்டா இதுவும் வித்தியாசமாக ரெண்டா அப்படி ஒன்று 2 பேர் செய்கிறத பார்த்துட்டு மற்ற தொடராமல் நீங்கள் எது சமூகத்துக்கு தேவையோ அல்லது எங்களோட பிள்ளைகளுக்கு எது தேவையோ அது அல்ல வருங்காலத்தில் எது தேவையோ அதுக்கு மாதிரி செய்கிறத நாங்கள் செய்யலாம். என்னை பார்க்கும்போது இருக்கும் பார்த்து இருந்து செய்து போட்டு போவியம். ஆனால் அதே வாய் தான் அங்கே போய் பிறகு அங்கே போய் அத்தி போட்டு வந்த வாய் தான் மனம் தான் அப்படி அங்கால மற்றவைக்கு போய் சொல்கிறது அங்கே வந்து அப்படி செய்துட்டேன் ரெண்டு. ஏன்னா எங்களோட சமூகத்துக்கு எது நல்லது செய்தாலும் சொல்லுந்தான் கெட்டது செய்தாலும் சொல்லுந்தான். ஆனால் நாம் எப்படி வாழ்ந்துட்டு போனோம் எப்படி வருங்கால சந்தை இருக்கணும் என்று நாம் சிந்திச்சோம் இருந்தால் அது நீங்கள் கூட விருப்பங்களை செய்துட்டு போகலாம். வேறு ரொம்ப அருமையாட்டு வாணிக்கா நின்றால் நீங்களும் கூட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேற என்ன திருமணம் என்றால் எல்லாரும் பயந்துட்டார்கள். ஏன் இந்த சோழியன் சமூகம் தான் இப்போ பல பக்கங்களில் இன்றைக்கு எல்லாம் அமைதியாகத்தான் இருக்க வேண்டிய காலங்களும் இருக்கு. நான் தலைப்புகள் கணக்கு இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வருவேன், முயற்சி செய்கிறேன். என்னோட வழி இல்லாமல் முயற்சி செய்கிறேன். ஆனால் பல தலைப்புகள் என்னிடம் இருக்குது. என்னென்றால் இப்போ அப்படித்தான் காலங்களும் இருக்கிறது. அந்த ஏன் இப்போ கதைச்சாத்தான் பிரச்சனை வரும், கதைக்காமல மௌனமாக போயிட்டான்னா அப்படியான வாழ்க்கையும் இருக்கிறது இல்லையாண்டு இல்லை. அதுதான் இப்போ பல இடங்களில் தெரிஞ்சாலும் கூட எனக்கு நான் பட்டுட்டேன் மற்றவையும் இதிலிருந்து படக்கூடாது எண்ணம் சரியாக குறைஞ்சி கொண்டு இருக்கிறது. என்னடா அது சொல்லி போய் அதில் போய் நான் ஒன்றை சொல்ல போய் இன்னொரு ஆள் வேறு பக்கத்தால் இன்னொன்றை கொண்டேன் சொல்ல அது ஒரு வாக்குவாதமாக அப்படி போதுண்டு நான் வேறு இடத்துல கதைக்கும் போது சில சொல்லிச்சேன். நானே இல்லை, நான் எந்த சம்பவத்தில் சொன்னேன் எந்த அனுபவங்கள் நான் கண்டிப்பாக எப்போவுமே வாழ்க்கை இருக்கும் வரை இந்த வாழ்வுண்மை உறவுகளுக்கு தெரியும் கேட்டது
நான் அப்படித்தான் எப்பவுமே அது உண்மையே அது எந்த வாழ்க்கையில உண்டு நடந்தாலும் சூழல் நடந்தாலும் அதை நான் கொண்டு வருவேன். எனக்கும் பாதிப்பு வந்தால் அதை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். எப்பவுமே என்னோட 4 பேருக்கு அது நான் எனக்கு பட்ட அனுபவத்தை மற்றவருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளணும் தான் நான் சொல்லுவேன், விரும்புவேன். அதை அவை ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாத விருப்பம். ஆனால் வருங்கால சந்ததிக்கு நாம் இன்றைக்கு பாருங்கள் எத்தனை இடங்களில் அது இன்னொரு பக்கம் நான் கொண்டு வர்றது ஒரு பக்கம் அது நான் அடுத்த தலைப்புக்குள்ள கொண்டு வருவேன். ஆம் ஆம் வேறு என்றால் நேரத்தை வீணாக்காமல் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அல்லது நான் அடுத்த நிகழ்வுக்கு எடுத்துக்கொண்டு நான் வாணிய கட்சி 5 வருஷம் வழக்க நடந்திருக்கிறேன். ஆம் ஏன்னா 4 பேர் இப்போ 4 பக்கத்தால் இப்போ வைத்தாமட்டு வர சொன்னால் பல பக்கம் தொட்டு சென்றோம். உண்மை அரமணி எடுத்திருந்தாலும் உண்மையில அந்த காலத்தில் நடக்கிற சம்பவத்தை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் பல இடங்களில் உண்மையாக அப்படியே அதான் சொன்னோம் என்னென்றா அதான் அதான் விருப்பம் பயிர விருப்பம் பல இடங்களில் இது நடக்கும் கொண்டு நிற்குது. திருமணங்கள் மற்ற இன்னொன்று சொல்றேன் நான் அந்த இடையில சொல்லிப்பட்டு விட்டேன். திருமணங்கள் அதிகமாக நீங்கள் பாருங்கள் கடந்த காலங்களும் கூடுதலான திருமணங்கள் ஒன்று ஆடம்பரத்தாலேயும் முடிஞ்ச திருமணங்களும் இருக்குது. ஏன்னா அதிகம் அது இப்போ வித்தியாசமாக செய்யணும் வித்தியாசமாக தரணும் செய்ததாலையும் முடிஞ்சது இருக்கு. மற்றது கொஞ்சம் பேருக்கு செய்து போட்டு முடிஞ்ச திருமணம் அதிகமாக இருக்கிறது நான் பல இடங்களை பார்க்கும்போது. ஏன்னால் அது கொஞ்சம் பேருக்குள்ள அந்த இடத்த படி இதில் சொல்லியாகணும் நான் அது சுருக்கமாக அதில் விட்டுட்டேன். அது கொஞ்சம் பேருக்கு செய்யும் போது எப்பவுமே அது கண்டிப்பாக அதான் என்னென்ற அது அந்த காலத்தில் இது ஒரு சொல்லியிருக்கு நம்ம இருந்துட்டேன். அந்த காலத்தில் அந்த திருமணம் செய்யும்போது அவ்வளவோ ஒரு மகிழ்வான காலங்களாக அது அந்த தருணங்கள் அது அதுக்கு சொல்லி செய்வியம். இது திருமணம் வந்து ஒரு இன்னொரு வாழ்க்கை அவைக்கு 2 பேரும் சேர்த்து ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போய்க்க அந்த வாழ்க்கையில வந்து அவை போய்க்க பல பேர்ட்ட ஒரு இங்கே சாட்சி கையெழுத்து இல்லாமல் இது ஒரு அவ்வளோ பேருக்கு முன்னால் அவியல் நின்று திருமணம் செய்கிறோம். ஆனால் அவியலுக்கு ஏதாவது தங்களுக்குள்ள பிடிவாதங்கள் அந்த விட்டு கொடுப்புகள் சின்ன என்னடா இப்போ தான் விட்டு கொடுப்புகள் சில குறைவுகள் இருந்தாலும் அந்த இதை நினைப்பேன் திருமணம் நடந்த காலத்து நேரத்தை நினைப்பேன். அப்போ ஓகே இவ்வளோ பேருக்கு முன்னால் தாங்கள் அந்த வாழ்க்கையை சரி சிலதுகளை விட்டு கொடுக்க இல்லாதான் என்ன மற்றவை காண்டி நாங்கள் சேர்ந்து போடுறதோ 2 கேள்விகளும் இருக்கு. ஆனால் சில சின்ன விடயங்களுக்கு தானே கூடுதலான பிரிவுகள் வாரதுக்கு காரணம். ஏன்னா பெற்றோர்கள் அதுக்குள்ள தலையிட்டபடியால் அந்த சில விடயங்கள் அந்த பிரிவுகளுக்கு கூடுதல் வாரது. ஏன்னா எடுத்த வச்சுக்கு சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டு என்ன உறவுகளுக்கு பிரச்சனை வந்து கதைக்காடுற மாதிரி திருமணத்திலையும் போய் அதை செய்யலாம். அது எப்பவும் இதையும் சமாளித்து தான் கொண்டு போகணும் சில விஷயங்கள். ஏன்னா கட்டிட்டோம்னா அதை கட்டாயம் வாழ்க்கையில் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருந்தால் அதை கொண்டு போகத்தான் வேணும். எடுத்ததுக்கும் பிரிவை கொண்டு போயிடாது. எடுத்ததுக்கு சின்ன பிரிவு எடுப்பதால் அப்படியே பெரிய பிரிவாக வரக்கூடிய காலங்களும் இருக்கும். அப்போ அது பல பேர் வந்து செய்ய வாழ்த்தும் போது கூட அது அது சிறப்பாக இருக்கும். அந்த அனுபவத்தை நான் அது பயந்து கொண்டேன். மற்றது எப்பவுமே அது எந்த அந்த ஒரு வாழ்க்கை போய்க்க மூத்தவர்கள் வாழ்த்துகள் கண்டிப்பாக அது முக்கியம். ஏனென்றா அது எந்த காலமுமே அந்த ஒரு 2 பக்கத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதுக்கு நான் முடிக்கும் போது வாணிக்க நின்றால் உங்களோட பக்கத்தையும் எடுத்துக்கொண்டு நான் எடுத்துக்கொள்வேன். இங்கு நிற்பவர்கள் 3 இருக்கிறார்கள். கருத்து சொல்ல பயப்புரியம் போல திருமணம் வந்தால் சில நேரங்களில் நிற்கிறார்கள். என்ன சொல்ல நிற்கிறார் சொல்லியிருக்கா நிற்கிறார் ஜான் சொல்ல நிற்கிறார்கள். என்ன பண்ணுகிறார்கள்? நீங்க இப்ப என்ன சொல்ல வாரீங்க சார் அவர்களே? வருங்கால திருமணங்கள் வந்து செய்ய இருக்கிறவர்கள் வந்து சிந்திக்க வேண்டியது தவிக்க வேண்டியது இது சிந்திக்க வேண்டிய வேண்டும். ஏன்னா இப்ப நான் பார்த்தேன்னா பல இடங்கள்ல சொல்லுவேன் பெற்றோர்கள்லாம் இது என்ன பிள்ளைகள்லாம் அது விரும்பி செய்ய வேண்டும். ஒரு திருமணம் என்றது ஒரு கதை கட்ட போறோம் அந்த வாழ்க்கை அது பிள்ளைகள் அதை தன்னைக்கு பெற்றோர்கள் அதில் நல்லபடியாக எங்களுக்கு முன்னுக்கு நிற்க மாட்டோம். மற்றபடி ஆடம்பரம் தமிழ் சொன்ன மாதிரி பல இடங்களில் நடக்குது. தாங்கள் அந்த போட்டோக்காண்டி அல்லது ஃபேஸ்புக்கில் போடுறதுக்காண்டி வடிவாக நின்றுட்டு போகிறோம். அந்த வாரவிய உபசெட்
தன்மை குறைவு. மற்றது பிள்ளைகள் வந்து இந்த ஒரு ஊர் அந்த ஊருக்குள்ள கிராமத்தில் கனவீரோட சின்னலேருந்து பிள்ளைகளை பார்த்து வாழ்ந்த பெரிய ஆக்கள் இருப்போம். அப்போ அவையில விட்டுட்டு திருமணம் நீங்கள் பிறந்த நாள் எதுவும் வந்து இப்பவும் கொண்டாடுங்க. ஆனால் திருமணம் கொண்டு பார்த்து வாழ்ந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட விட வருவோம். ஆமா, நான் ஒரு நிமிடம் பேசிக் கொள்கிறேன். நீங்கள் திருமணத்தை பற்றி சொல்லும் போதுதான் நான் ஒரு சிறுடைய என்னுடைய கவனத்துக்கு இருக்கிறது உங்களுக்கு கொண்டு வருகிறேன். திருமணம் என்பது ஒரு புனிதமான ஒரு சடங்கு. அது எந்த மதமாக இருந்தாலுமே ஒரு புனிதமான சடங்கு, புனிதமாக அனுசரித்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமையான ஒரு இது. என்னுடைய கிறிஸ்தவ திருமணங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளதான் ஆலயங்களில் நடைபெறும். அந்த காலங்களில் ஆலயத்துக்குள் புனிதமாக நடைபெற்ற திருமணங்கள் இப்போது இங்கு அது இந்த திருமணம் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாத மாதிரி அந்த ஆலயத்தில் நடைபெற்றாலும் அவர்களுடைய அந்த ஆரவாரங்கள் அதுகள் எல்லாம் ஒரு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அந்த ஆலயங்களுக்குள்ளேயும் அதிகமாகவே அவருடைய அந்த அட்டகாசங்கள் எங்களுடைய சமயத்திலேயே அந்த அட்டகாசங்கள் இப்ப கூடி தங்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யற மாதிரியே தான் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடு குருவானவர் திருமணத்தை நிறைவேற்றும் போது இந்த அதிகமாக அமைதியாகத்தான் இருந்து அந்த சடங்குகள் எல்லாம் நடைபெறும். ஆனால் இங்கு நடைபெற்ற திருமணங்கள் ஒன்று கவனித்திருக்கிறோம். மிகவும் ஒரு ஆடம்பரமாக தங்களை முன்னிலைப்படுத்தி தங்களைத்தான் முன்னிலைப்படுத்தி அதில் கொண்டு வந்தார்களே ஒழிய மற்றபடி அந்த இறைவனின் சன்னதியில் இந்த புனிதமான திருமணம் நடக்குது, அந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற அந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் இல்லாத முறையில் தான் இந்த அட்டகாசங்களை பார்க்கும்போது அந்த இதுகள் தவிர்க்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. ஆடம்பரங்கள் அமைதியாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு திருமண சடங்கு. சில நேரங்கள் ஆடம்பரங்கள் வந்து அது அவரவர் விருப்பமா இருந்தாலும் ஆனா அதை ஃபாலோ பண்றீங்க. மற்ற சில பேர் சிந்திக்காம செய்து போட்டு போறத மற்றவே அதை பார்த்து செய்கிறீங்க. அதுதான் என்ன சொன்னா அந்த கட்டுப்பாட்டுக்கு அமைகிற ஒரு தன்மை இருக்க வேணும். பொறுத்த மட்டும் இல்ல, இப்ப உங்களுடைய திருமணமாக இருந்தாலும் உங்களுடைய ஐயர்கள் வந்து செய்யற திருமணமாக இருந்தாலும் அந்த நேரத்துல அதுக்குரிய மதிப்பை நாங்க கொடுக்கிறோம். இந்த மதிப்பை நாங்க அதை விட்டுட்டு அந்த வெளியில சொல்றது என்ன வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தாலியை காட்டி அந்த சீலையை காட்டி அந்த பெண்ணுக்கு தாய் அதெல்லாம் காட்டும் போது அந்த சடங்கு வந்து வெளி அலங்காரமா தான் போகுதுன்னு வெளி அலங்காரமாக போகுது. உண்மையான அந்த பக்தியும் அந்த திருமணத்துல உள்ள அந்த புனித தன்மையும் அதை பாக்குற மற்றவங்க இப்ப ஏனோ தானே ஒன்றுதான். திருமணம் வேண்டா ஒரு திருமணம், நாங்க தாலி கட்டுறோம் திருமணம் அப்படி என்றால் அதோட புனிதமான அந்த அர்த்தங்களை உணராதவர்களாக இருக்கிற அந்த திருமணங்கள் இருக்குது. மற்ற அந்த சாலைகளில செய்கிற அந்த கொண்டாட்டங்களும் சரியான ஒரு ஆடம்பரங்களுக்கும் அந்த அதுக்குத்தான் முக்கியத்துவமே கொடுக்கிறாரு. வந்தவர்களை விமர்சிக்கிறது அதெல்லாம் மிகவும் அற்பமாகத்தான் இருக்கிறது. விமர்சிக்கிற தன்மைகள் எல்லாம் மிகவும் அற்பமாகவே இருக்கு. தங்களுடைய உடல்களை காட்டணும், தங்களுடைய பெருமைகளை காட்டணும் அந்த அழைப்புகள் விடுக்கிறார்கள். ஆனா முதல்ல வந்து குறைக்காதுங்க இனிமேல் வரைக்கும் அடுத்த பிறகு வாங்க நாங்க அந்த டைமுக்குள்ள கொடுக்கணும். ஆமா ஆமா வாங்க உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க. இப்ப சொன்னது அப்படியே நடக்கிற சம்பவம் இதை நீங்க சொல்றீங்க, அது உண்மைதானே. 4 பேர் கதை கேட்க ஒரு இதுல சிந்திப்பதற்கு தான். இது வருங்கால சந்ததியில யாரும் செய்ய விரும்பினால் அது செய்ய ஒரு தட்டுமோ இதுல என்ன இடத்துல கேள்விப்பட்டது அந்த மனதுல வருங்காலங்களுக்கு சில பிள்ளைகளை விட்டுவோம். என்னடா வயது மூத்தவர்கள் என்ற வாழ்த்து வந்து அப்பவும் பிள்ளைகளுக்கு அந்த அந்த நீங்க சொன்ன புரிதம் இருக்கு. அதை மறந்துட்டாங்களே. அந்த முதியவர்களுக்கும் அந்த பெரியவருடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தவிர்த்து ஆடல் பாடல் ஆட்டம் பாட்டம் தானே இப்ப திருமணத்துல இருக்குது. பிறகுதானே அது முடிஞ்சு போன பிறகு என்ன நடக்கு? அது யாரோ போட்டோ வச்சு பார்த்து என்ன செய்யறது? அதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் பெரியவருடைய ஆசீர்வாதம் அந்த மணமக்களுக்கு கிடைக்கணும், அவர்களை வாழ்த்தணும் அந்த இதை பெற்றோர் கூட மறந்து போய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆட்டம் பாட்டம் இளைஞர்களுடைய அந்த ஆட்டம் பாட்டம் தான் இப்ப முக்கியமாயிருக்கு. அது வந்து சரியான மனவர்த்தத்துக்குரிய ஒரு விஷயமாக அது இருக்குது. நேரம் அந்த டைம் வந்துட்டது. சரி, ஓகே. நன்றி நன்றி நன்றி. இல்ல சொல்ல நேரம் போகுதானே. இல்ல இருந்தவர்களையும் சொல்ல இல்லைன்னு தான் கேட்டேன் நான். தவிர நேரம் போயிட்டது. இல்ல சந்தானம் சின்னவர்கள் என்னவும் பண்ணுவார்கள். இப்ப சொன்னால் நல்லது, சொல்லாட்டா அதை விட நல்லதுன்னு சொல்றது எந்த தியரியின் படி
சொன்னா அவர்களுக்கு நல்லது மொய் கொடுப்போம், சொல்லாட்டா எங்களுக்கு நல்லது மொய் கொடுக்க தேவையில்லை. மற்ற பிறந்த நாள் அது வேற விஷயம். ஆனா இது நான் எடுக்கும்போது இல்ல இது என்னன்னா வந்து இல்ல திருமணம் சரி. இப்ப என்ன செய்யணும் என்றால் ரோட்ல காண்றாக்கள், கோயிலில் காண்றாக்கள், ஸ்விம்மிங்கில் புள்ள காண்றாக்கள், ஹோலை நிரப்புறத்துக்கு ஆக்களை தேடிடணும். இப்ப அதுவும் ஒரு பக்கம் இருக்கு சரியா. ஆனால் என்ன பொறுத்த வரையில் இப்போ அநேகமான பிள்ளைகள் இப்போ சிம்பிளாக ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் செய்கிறார்கள், செய்ய விரும்புகிறார்கள். என்னன்னு சொன்னால் விட்டு செய்கிறேன் கொஞ்சம் பேருக்கு மட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரி. இப்போ அவங்களோட விருப்பம் இப்போ எங்களுக்குள்ளேயும் நடந்தது. அது விரும்பாத அவங்களோட விருப்பம் இல்லை. சின்னலேருந்து பார்த்துட்டு இப்போ சின்னல இருந்து அந்த கிராமத்துக்கு பார்த்துருப்பியோம். அந்த பிள்ளை வளர்ந்து வரைக்க ஒரு பிள்ளை நல்ல பாசமா அவியலோட இருந்திருப்பியோம். அந்த பிள்ளை வந்து திருமணமாகி போய்க்க அந்த மூத்தவர்கள் இருக்கிறவ பாப்பியம் என்னன்னா அந்த பிள்ளை எப்படி இருந்துட்டு அந்த வாழ்க்கை தேடி போய்க்க எங்களுக்கு சொல்லலையே அந்த முதியோர் அந்த மூத்தர்கள் என்ற மனங்கள் இங்க தெரிந்தானே. அது நல்லதாச்சு நிமஞ்சல திட்டுவியோம். அட இப்படி எல்லாம் இருந்ததுகள் எனக்கு சொல்ல போட்டுதாண்டு திட்டு அப்படி இருக்கு. அப்ப இங்க வந்து நடந்தோடனே அங்க திருமணம் நடக்குது. அப்ப அந்த அந்த கிராமத்துக்குள்ள அந்த ஊருக்குள்ள அப்படி என்றாலும் அதை நாங்கள் செய்து கொண்டா நிற்கிறோம். கண்ணுக்கு முன்னால பல இடங்கள்லாம் நடக்குவாங்க. அப்ப அதுதான் இதை கொண்டு வந்தேன். இல்லை அது நீங்கள் சொல்கிறது நடந்தது தான் சொந்தக்காரர்களுக்கு சொல்லாமல் எல்லாம் செய்தது, அவர்களோட மனம் உடைந்து பேசினதெல்லாம் என் காதில் பட்டது. அப்படி இருந்த பொழுது நான் சொன்னேன், நீங்கள் இப்படியெல்லாம் மனம் வந்து பேசக்கூடாது, நீங்கள் வாழ்த்திட்டு விடுங்கன்னு சொல்லி தான் நான் சொன்னது. ஆனால் அவர்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம் அதுக்கான காரணங்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள் சார். இப்போ எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தோடு இருப்பார்கள், இதுதான் இதுக்காகத்தான் சொல்லல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ திருமணங்கள் உண்மையில் வந்து சிலர் ஆடம்பரமாக செய்கிறார்கள், அவர்கிட்ட செய்கிறார்கள். இல்லாதவர்கள் இல்லை, இருக்கிறவர்கள் கூட இப்போ தேவையில்லை எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாம் கூப்பிட்டு செய்கிறது சுத்த வேஷ்டி. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் போகாது, அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது வந்தவர்கள். அவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தங்கட ஃப்ரெண்ட்ஸ், தங்கட உற்ற சொந்தங்கள். ஒரு விஷயம் தெரியாக்கா நீங்க சொன்ன இடத்துல அந்த பிள்ளைகள் போகாதுன்னு சொன்னீங்கல்ல. ஏனென்றா அந்த திருமணங்களுக்கு பாருங்க பல இடங்கள் ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கும் பிள்ளைகளை விட்டுட்டு பெற்றோர்கள் மட்டும்தான் வருவியோம். இல்ல பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தெரியாது, வந்தவங்கள பிள்ளைகளை தெரியாது தெரியும். அப்ப பிள்ளைகளை என்ன செய்யறாருன்னா தங்கட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடைக்க தங்கட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கல்யாணம் நடந்தா அவர்கள் போவார்கள். இல்லாட்டா அதே அம்மா அப்பா தான் திரும்ப போகணும். அப்போ அப்படி ஒரு ரீசன் இருக்குது. சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னா ரெண்டு பக்கம் ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பக்கம் சொந்தங்களையும் கூப்பிட்டு கோயிலில் சாதாரணமாக செய்துட்டு ஒரு ரிசப்ஷன் மாதிரி தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நெருங்கிய உறவுகளை வச்சு செய்யணும். அது வந்து என்னென்னா அது உண்மையில் நல்ல என்னென்னு சொன்னால் காசை மிச்சப்படுத்தலாம், நேரத்தை மிச்சப்படுத்தலாம். நீங்கள் அந்த ஹோலுக்கு அவ்வளோ 20,000 30,000 ஒரு ஹோலுக்கு கொடுத்து செய்கிறத யோசிச்சு பாருங்க. ஹோலுக்கு மட்டும் ப்ளஸ் அங்கால சாப்பாடு அது இதுண்டு வரைக்குள்ள வரும். அது தேவை, அது இருக்கு. அவன் சொல்ல இல்லை, அது அவர்கள் இருக்கிறவர்கள் செய்வார்கள். ஆனால் இருக்கிற மனங்கள் அந்த ஊருக்குள்ள இருக்கிற வேண்டிய மனங்கள் அது வந்து ஒரு நல்ல காரியம். இப்ப நான் மற்ற கொண்டாட்டம் போற விஷயம் திருமணம் என்று சொல்லிக்க அது கூடுதலா பல இடத்துல நடக்கிறது தான் அதை கொண்டு வந்தோம்க்கா. என்னென்னா இப்ப கூடுதலா கோயிலோடையும் செய்கிறேன். கோயிலோடையும் அது ஓகே, அது செய்து போட்டு இப்போ இந்த குடும்ப அடுத்தும் செய்கிறவையும் இருக்கிறோம், அது ஒரு விஷயம். ஆனால் அந்த வளர்ந்து வரைக்க கண்டு அந்த ஊருக்குள்ளே நடக்கிறது கூட கூட இப்போ பல இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்குது. அந்த தவித்து கொண்டு வர சில இடங்கள்ல தவித்து கொண்டு போய்க்க அதை பார்த்து இன்னொருவர் மற்றவையும் பார்த்து செய்வோம். அப்போ அது எங்கட சமூகத்துக்காக தானே ஒன்று என்ன செய்யணும்னா அதை பார்த்துட்டு இன்னொரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயம் உண்டு சிந்திக்காமல் அதையே செய்கிறது தப்பு. அப்போ அதுதான் பெருகி கொண்டு போதுவானிக்கா. நீங்கள் சொன்னாரு உண்மையானது பிள்ளைகள் விரும்பி செய்யக்கோ ஓகே, பிள்ளைகள் தாங்கள் இவ்வளவு தான் தங்களுக்கு வேணும் என்று சொல்லி அவையெல்லாம் செய்யக்கோ ஓகே, அது அவை என்ன விருப்பம். நீங்கள் சொன்னாரு தெரியாத ஆக்களுக்கு பேருந்து பிள்ளை என்னென்று முகம் கொடுக்குறது ஆக்களை இல்லை தெரியாதவங்களுக்கு மட்டும் இல்லை. சில இதில் பார்த்துருக்குறேன் அந்த தங்களோட தேவைக்கு மட்டும் ஆக்களை சேர்ப்பினோம் சரியா. அதுக்கு பிறகு ஆரணுங்கண்டு ஓடுற இல்லை, அதுக்கு மேலே கழிச்சே இருக்க மாட்டார்கள்.
அப்போ ஒன்று வரக்கூட இது எங்கட ஊர் எங்கட சொந்தம் எங்கட வந்தோம்னு சொல்லி செய்ப்பினோம். இப்போ நீங்கள் சொல்கிறதும் இருக்குதான், கண்டுகொள்ளாமல் இருக்கிறதும் இருக்குதான். இல்லைண்டா இவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்த சனங்களை கூப்பிடுவார்கள், இவர்களை காந்தவர்களை கூப்பிட மாட்டார்கள். இவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறவரோட கூப்பிடுவார்கள். கூப்பிட்டுட்டு சரி அப்படி இப்படி புறம் பார்த்தா அதோட சரி திரும்ப இன்னொன்று வரும், அதோட திரும்ப வந்து கூப்பிடுவார்கள். இப்படி ஒருவர் வந்தார், முதலாவது பிள்ளைக்கு வந்தார், கல்யாணத்துக்கு இல்லை மற்றதுக்கு. 2வது பிள்ளைக்கும் வந்தார். 2வது பிள்ளை வரைக்குள்ளே சொன்னேன், இனி இங்கே 3வது பிள்ளைக்கு தான் 3வது பிள்ளைக்கு ஜாமத்தி நடக்கலாம் எங்களுக்கு தெரியுமோன்னு கேட்டேன். நான் சொன்னேன் நான் வர மாட்டேன் உங்களோட இந்த 2வதுக்குன்னு சொல்லி. 2 சொன்னால் அப்படி தேவையில்லை தானே, முததுக்கு வந்து போனோம். சரி சொந்தம் இல்லை, ஊர் அடிப்படையில் கூப்பிட்டார். 2வது அதுக்கப்புறம் சத்தம் இல்லை ஒன்றும் இல்லை, கண்டாலும் தெரியாமல் போவார். திரும்ப 2வதுக்கு வந்தார். 2வது வர அப்போ நான் சொன்னேன் தெரியலை பார்ப்ப மாட்டேன், நான் இப்போ சமயத்துக்கு நான் போகிறதில்ல. அடுத்தது 3வது வந்து வரவே சொன்னேன், நீங்கள் 3வது தான் வருவீங்களா எனக்கு அப்போ தான் உங்களை தெரியுமோன்றேன். சரி அப்படி ஒன்றும் இல்லையா காண்டேன், நடக்கிறது தெரியல. அப்படியான இதெல்லாம் நமக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அனாவசியமாக எங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஒரு நாள் போகும். கல்யாணம் வேறு விஷயம், கல்யாணம் அது ஓகே, ஆனால் மற்ற இதுகளுக்கெல்லாம் ஒரு நாள் வேஸ்ட். உண்மைதான், அது ஆடம்பரங்கள். நன்றி வாணிகா. நன்றி உறவுகளே, 2 இணைந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. உண்மையில் பல பக்கத்தை தொட்டு சென்றோம் பைத்தமிழ்வர்களும் மற்ற நீர்வர்களும் மற்ற வாணிகமோகன் அவர்களும் சிறப்பு. நாங்கள் பயந்து கொண்டாலும் எங்களுக்கு கூட அனுபவம் நாங்கள் கண்ணால் பார்த்து பயந்து கொண்டோம். சிறப்பு. இனி வரும் காலங்களாவது அன்பானவர்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நான் தலைப்படுக்கும் போது என்னென்னா இப்போ வேணும் நான் விட்டுட்டு போகலாம் காலம்தான் இப்போ பல இடங்களில் நடக்குது பல விஷயங்கள். ஆனால் நான் அதை கொண்டு வரேன் என்னென்னா வருங்கால சந்ததியக்காக நீங்கள் சிந்தியுங்க, அது உங்களை விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க, எது தவிர்க்கணுமோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள், எது சிந்திக்கணுமோ சிந்தித்து நடைமுறை கொண்டாருங்கள். சிறப்பு. நன்றி. இன்று மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிகக்கும் மற்றும் பாமு டிவிக்கும் நடாமூனைக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி வணக்கம் வாணிகா. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நடவுக்கு வருகின்றது வாழ்வின் உண்மை தோப்போடு கந்தசாமி சேகரன். நன்றி வணக்கம். தொடர்வது கேள்விச்சாரம், அதனைத் தொடர்ந்து இளையவர்களின் படைப்புகள்.